ஒரு குட்டி கதை. ஆனால் இது உண்மையிலேயே நடந்த சம்பவம். ஒரு வயதான பெண்மணி அவங்களுடைய மகளும் அவருடைய மருமகனும் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாங்க. அவங்களுடைய குழந்தை அனாதையாக்கப்படுது. அந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய பொறுப்பு இந்த வயதான பெண்மணி, அவங்களுடைய பாட்டி என்று சொல்லக்கூடிய அந்த வயதான பெண்மணிக்கு ஏற்றுக்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அது கடுமையான ஒரு நோயால் இருதய நோயால் பாதிக்கப்பட்டு எந்நேரமும் இருமிக் கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய வாழ்நாளின் இறுதி கட்டங்களை சந்திக்கக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்குது. நோய்வாய்ப்பட்ட குழந்தை. அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் செய்யணும் அப்படின்னா ஒரு ஒரு மிகப்பெரிய வேர்ல்டு ஃபேமஸ் நியூராலஜிஸ்ட் அவரால் மட்டும்தான் க்யூர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல். அந்த வயதான பெண்மணி தன்னுடைய அந்த வயது முறிந்த காலத்திலையும் தன்னுடைய பேத்திக்கு எப்படியாவது அந்த குணமடை செய்வதற்குண்டான நிவாரணத்தை தேடின்னு சொல்லி பல ஹாஸ்பிட்டல்களுக்கு போகிறாங்க. பட் எதுவுமே கை கூடலை. ஏன்னா அந்த டாக்டர் இஸ் அ வெரி ஃபேமஸ் அண்ட் வெரி பிஸியஸ்ட் டாக்டர் இன் த வேர்ல்ட். அண்ட் அவரால் அவருடைய அப்பாயின்மெண்ட்டே 6 மாதம் கழிச்சு தான் கிடைக்குங்கிற ஒரு சூழல். ஆனால் இவங்களோ ஒரு மிகப்பெரிய ஏழ்மையில் இருக்கக்கூடிய ஒரு நிலை. இப்போ இந்த சூழலில் அந்த பெண்மணிக்கு இருந்த ஒரே ஒரு சூழல் என்ன அப்படின்னா, இறைவனிடம் பிரார்த்திப்பதை தவிர வேறு வழி இல்லை. இறைவனிடம் பிரார்த்திக்கக்கூடிய நேரமும் தன்னுடைய பிரார்த்தனைகளில் அந்த குழந்தைக்காக மன்றாடக்கூடிய ஒரு சூழல். இரவுகளில் இறைவனை வணங்கக்கூடிய ஒரு பெண்மணியாக, அந்த குழந்தைக்காக இறைவனிடம் மன்றாடி பிரார்த்தனை செய்யக்கூடிய பெண்மணியாக அவங்க இருக்கிறாங்க. ஒரு நாள் இரவு அந்த அவங்களுடைய வீடும் பார்த்தோம் அப்படின்னா ஊர்லேருந்து ஒதுக்குப்புறமாக ஒரு சின்ன வீடு. அந்த வீட்டை நோக்கி யாரும் போகக்கூடிய ஒரு சூழல் கூட இல்லை. அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லைங்கிற ஒரு சூழல்ல ஒரு நாள் இரவு திடீர்னு பார்த்தா ஒரு கதவை தட்டக்கூடிய ஒரு சத்தம் கேட்குது. அவங்க தன்னுடைய விரிப்பை விரித்து இறைவனிடம் பிரார்த்தனை செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய சூழல்ல கதவை தட்டக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. உடனே அவங்க யாருன்னு தெரியலேன்னு சொல்லி நடுநிசையில் இப்படி ஒரு சத்தம் வருதுன்னு சொல்லி கதவை திறந்து பார்க்குறாங்க. ஒரு நடுத்தர வயதை சார்ந்த ஒரு நல்ல மனிதர் நின்று கொண்டிருக்கிறார். அப்போ உடனே கதவை திறந்து நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மனிதர் சொல்கிறாரு, நான் இங்கே இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டிக்கு ஒரு கான்ஃபரன்ஸுக்காக வந்தேன். வரக்கூடிய நேரத்தில் என்னுடைய விமானம் இங்கே இருக்கக்கூடிய கடுமையான மழை புயலால் என்ன செய்ய முடியலை, சரியான இடத்துல தரையிறங்க முடியலை. அதனால இங்கே பக்கத்தில் தரையிறங்கிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா, காரில் போனால் ஒரு 2 ஹவர்ஸில் அந்த கான்ஃபரன்ஸ் நடக்கக்கூடிய இடத்தை அடைஞ்சிடலான்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் காரில் வரும்போது காரும் இதற்கு மேல் போகக்கூடிய ஒரு சூழல் இல்லை. ஏன்னா கடுமையான மழை புயல் தண்ணீர் எல்லாம் இங்கே கட்டி இருக்கிறதுனால எங்களை நினைச்ச முடியாது. அதுக்கு மேல் காரை ஓட்ட முடியல. தூரமாக இருந்து பார்க்கும்போது இது ஒரு பிரார்த்தனை கூட மாதிரி மசூதி மாதிரி இருந்தது. அதனால தான் நான் இங்கே வந்தேன்னு சொல்கிறாரு. அப்படியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க இந்த விஷயத்தை கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது அந்த மனிதர் சொல்கிறாரு, இந்த இரவு மட்டும் நாங்கள் இங்கே தங்கிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு காலையில் நாங்கள் என்ன செய்கிறோம், மழை விட்டதுக்கு அப்புறம் போயிடும் அப்படின்னு சொன்னோன்னா அந்த பெண்மணி ஓகேன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அந்த மனிதரை உள்ளே அழைக்கிறாங்க. உள்ளே அந்த பெண்மணி தொழுது இருந்த விரிப்பை என்ன செய்கிறாங்க, அவருக்கு கொடுக்குறாங்க. அவர் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தொழுக போகிறதுக்கு முன்னாடி பார்க்குறாரு, உள்ளே இருந்து இருமல் சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு. ஒரு சின்ன அறை, அந்த அறையிலேருந்து இருமல் சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு. உடனே அந்த பெண்மணிகிட்ட யார் அது உள்ளே இருக்கிறா, என்ன பிரச்சனை, நான் போய் பார்க்கலாமான்னு கேட்கும்போது, அவள் என்னுடைய பேத்தி இந்த மாதிரி கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறா. அதனால நான் பல டாக்டர்களை பார்த்துட்டேன். ஆனால் யாரோ டாக்டர் இஷான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாக்டர் இருக்கிறாராம். இஸ் வெரி ஃபேமஸ் அண்ட் வெரி கிரேட்டஸ்ட் டாக்டர் இன் த வேர்ல்டு. அவரை சந்திக்கிறதுக்கே 6 மாதம் வேணுமா. அதனால என்னால் அதை செய்ய முடியாதனால எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி என்ன செய்கிறாங்க, அழுகிறாங்க. இதை கேட்ட உடனே அந்த மனிதரும் அழுகிறார். அவருடைய கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் ஓடுது. உடனே நீங்கள் ஏன் அழுகிறேன்னு கேட்க போகும்போது, இந்த மழையும் இந்த காற்றும் இந்த புயலும் எனக்கு தடங்கள் ஏற்படுத்திய விமானம், இந்த கார், இவை அனைத்தும் ஏதோ சாதாரணமாக நடந்ததுன்னு நான் நினைச்சேன். ஆனால் இவை அனைத்தும் இறைவனின் ஏற்பாடு. நான் இந்த குழந்தையை சந்திப்பதற்காக இறைவன் எனக்கு வாய்ப்பளித்ததற்கான ஒரு ஏற்பாடு அப்படிங்கிறார். சொல்லிட்டு தானே சொல்றாரு, நான் தான் அந்த டாக்டர் இஷான் சொல்றாரு. அந்த பெண்மணிக்கு கடுமையான ஒரு என்ன சொல்றதுன்னே தெரியாத அளவுக்கு ஆனந்தமும் கண்ணீரும் அதே நிலை அந்த டாக்டருக்கும். இது என்ன அப்படின்னா, யதார்த்தத்தில் நம்முடைய பிரார்த்தனையினுடைய வலிமை, நம்முடைய இறைவன் மீது வைத்துள்ள அந்த நம்பிக்கை முழுமையாக இருந்து அவன் மீது நாம் முழு நம்பிக்கை வைத்து நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு இறைவன் பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த அடிப்படையில் நம்முடைய பிரார்த்தனைகளை இறைவன் பக்கம் திருப்புவோம். அவன் நமக்கும் பதிலளிப்பான். நன்றி.